கள்ளச்சாராயத்துக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் வந்து இறந்து போன குடும்பத்தை அதை பார்த்தீங்கன்னா இந்த திருமலை பத்திரிக்கை மற்றபடி இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு எதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து அரசும் கேள்வி விதமாக ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம்லாம் போட்டுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுக்கு பாருங்கள்? இது பொதுவாக எல்லாருமே பேசுகிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நகைச்சுவாகவே ஆரம்பிக்கிறாங்க. நீ டாஸ்மாக்லாம் குடிக்காத, நீ குடிக்கிற அந்த கள்ளச்சாராயம் குடி 10 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேற்றுக்கு தினமலர் இன்னொரு செய்தி போட்டுருந்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, உள்நாட்டு ஆனால் கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு 10 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா 2 லட்சத்துக்கு பிறகு அவருக்கு விபத்து வழக்கு கேட்டு அவருக்கு வந்து நஷ்டம் கிடைக்கும். அதே மாதிரி அரசு கொடுப்பது இல்லாமல் அவர் வேலையாளாக இருக்கிறதுல வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய பணப்பலன்லாம் கிடைக்கும். இந்த கள்ளச்சாராயத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசாங்கம் தன்னுடைய குடிமகன் ஒரு கள்ளச்சாராயத்தில் குடிக்கும் பொழுது அது காவல்துறையினுடைய அல்லது அரசுடைய ஒரு லேப்சஸ், அது ஒரு செயல் தவறு அப்படின்ற மாதிரி ஒரு தார்மீக அடிப்படையில் நாங்கள் வந்து இவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறோம் அப்படின்றாங்க. இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் வந்து கண்ணை ஊற்றுது. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து சோறு போட்டாச்சுன்னா சோறு போட்ட பிள்ளைகளுடைய மனநிலை மகிழ்ச்சியை யாரும் பார்க்க மாட்டாங்க. லெட்டின் ஆராய்ச்சி பண்ணவங்க தான் இவங்கெல்லாம். இவங்களுக்கு இந்த உழைக்கும் மக்களுக்கான பலன் கிடைச்சிடக்கூடாது. சொல்ல முடியுங்களா? இது தார்மீக அடிப்படையில் இது காவல்துறை வந்து அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகள் சரியாக எடுக்கலைன்றதை ஒப்புக்கொள்வதற்கே ஒரு தைரியம் வேணும். இந்திய அளவில் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை மட்டும்தான், அதுவும் திமுக அமைச்சரவை மட்டும்தான் அந்த தைரியமான நடவடிக்கை. நாங்கள் வந்து இது எங்களுடைய அரசில் இது நடந்திருக்கிறது வருந்தத்தக்கது. எங்கள் அரசின் பொழுது இந்த தவறு நடந்துருச்சு. ஆகவே அதற்காக நாங்கள் தார்மீக இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இவங்களுக்கு நஷ்டம் எடுக்கிறோம். ரயில் பயணம் இவ்வளவு ஆக்சிடென்ட் இருந்தது இல்லை. எத்தனை வந்து ஒன்றிய அரசுடைய மத்திய அமைச்சர்கள்லாம் சரியாகவே ரயில்வே நடத்தாதனால விபத்துக்கள் 1 லட்சம் பேர் செத்துருக்காங்க. எந்த தார்மீக உரிமை எடுத்தாங்க? எவனா கேள்வி கேட்டானா இதுதானே கள்ளச்சாராயம்? ரயிலில் போனவன் தானே, டிக்கெட் வாங்கிட்டு போனவன் தானே, 1 லட்சம் பேர் செத்தானே. ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு வெக்கம் இல்லை, சூடு இல்லை, சொரணம் இல்லை, 1 லட்சம் பேரை சாகடிச்சிருக்கானுங்க. எவனாவது வந்து அதை பற்றி கவலைப்பட்டானா? இந்த மத்திய அரசு, மோடி அரசு, இந்த பாஜக அரசு, இந்த பாசிச அரசு, இவனுங்கள்லாம் இந்த மக்களை பற்றி கவலையே பண்ணலன்னு எவனா ஒருத்தர் கேள்வி கேட்கறானா? செய்வதையும் கெடுப்பது தான் இவங்களுடைய நோக்கம். அப்போ அதனால இதை எவனோ சொல்றதுன்றதெல்லாம் நம்ம கேட்டுக்க கூடாது. சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான். எப்பவுமே பெரியார் ஒன்று சொன்னார், தினமலர் ஒன்று சொல்லுது, கல்கி ஒன்று சொல்லுது, ஆனந்தவோட ஒன்று சொல்லுது, இந்து ஒன்று சொல்லுது, துக்ளக் ஒன்று சொல்லுதுன்னா அதுக்கு எதிரான நிலைப்பாட்டை நம்ம ஏற்றிக்கிட்டோம்னா நமக்கான பலனை அடைஞ்சிடலான்னு சொல்லுவார். இப்போவும் அப்படித்தான். நான் உண்மையிலே தமிழக அரசை பாராட்டுறேன். ஒரு தவறு நடக்கும் பொழுது அதற்கான தார்மீக வந்து பொறுப்பேற்றுக் கொண்டது மிகப்பெரிய, அதுதான் உண்மையிலேயே தைரியமான நடவடிக்கை, அது சரியான நடவடிக்கை. அந்த துணிச்சலான நடவடிக்கை எடுத்திருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். அதான் அதே சமயத்தில் அதிகாரிகளை உண்மையிலேயே யாரெல்லாம் அதுக்கு உடந்தையாக இருந்தாங்களோ அவங்க பேரில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது தொடர்றா இருக்கு, அதிகாரிகள் தப்பிச்சு போகக்கூடாது. அதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுன்றது உண்மையான விஷயம். ஒரு நபர் ஆணையம் வந்து நீதிபதியை வச்சுருக்காங்க. நீதிபதியினுடைய அறிக்கையின் பேரில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் முதல்வர் முழு மதுவிலக்கை வந்து அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்ததுன்னா அது மிக புரட்சிகரமான நடவடிக்கையாக இருக்கும். வாழ்த்துக்கள்.